வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வந்துட்டு ஒரு சூப்பரான சம்மு வந்துட்டு எல்லாருக்குமே ஒரு புரிகிறமான மெத்தடில் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா டிவிஷன் தான், வகுத்தல் சம்மு. நீங்கள் பார்த்தோன்னே வந்துட்டு நிறைய பசங்க வந்துட்டு வகுத்தல் சம்மு தெரியாது தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோ கஷ்டம்லாம் கிடையாது, ரொம்பவே ஈஸியானது. நம்மளுக்கு அதுக்கு டேபிள்ஸ் தான் நல்லா தெரிஞ்சிருக்கணும். அப்படி தெரியலாட்டியுமே நம்ம வந்துட்டு எழுதிட்டும் அந்த சம் போடலாம். சைடில் நம்ம எழுதி வச்சுக்கலாம். எழுதிட்டும் சம்மு போட்டிங்கன்னா ரொம்பவே ஈஸியான மெத்தடாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம 2 டேபிள்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். 2 டேபிள் வந்துட்டு நல்லா தெரிஞ்சிருக்கணும். நல்லா படித்து வச்சுக்கோங்க. 2 டேபிளை நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னா வகுத்தல் சம்மு போடுறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நீங்கள் கஷ்டப்படவே தேவையில்லை. நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு சம்மு போட்டு பார்த்துட்டிங்கன்னா அதை நீங்கள் வந்து ஒரு 2 டைம்ஸ் வந்துட்டு அந்த டேபிளை யூஸ் பண்ணி நீங்களே ஒரு நம்பர் எடுத்துக்கிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் டிவிஷன் சம்மு ஈஸியாக வரும். நம்ம எப்படி இப்போ ஈஸியான மெத்தடில் பார்க்க போகிறோன்னு வாங்க. நம்மளுக்கு இப்போ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் கொடுத்துருக்க நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், 432. எதால் நம்ம டிவைட் பண்ண போகிறோம்னா 2ஆல். இப்போ நம்மளுக்கு 2 டேபிள் தெரியும் அப்படின்னா வந்துட்டு நம்ம வந்து டேரெக்டாக போட்டுடலாம். இப்போ வந்துட்டு டேபிள் தெரியல அப்படின்னா வந்துட்டு இப்போ நம்ம வந்துட்டு சைடில் இது போல் எழுதி வச்சுக்கலாம். 2 டேபிள் வந்துட்டு ஈஸியாக நல்லாவே மனப்பாடம் ஆகும். 2 கவுண்டிங்கில் நீங்கள் அப்படியே மனப்பாடமே உங்களுக்கு இல்லைன்னு பண்ண முடியல அப்படின்னாலுமே 2 கவுண்டிங்கில் எழுதிக்கலாம். 2, 4, 6, 8, 10, 12, 14, 16, 18, 20 அந்த அரேஞ்ச்மெண்ட்டில் நீங்கள் வந்துட்டு 2 டேபிளை அழகாக எழுதி வச்சுக்கோங்க. பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கொடுத்துருக்க நம்பரை வந்துட்டு இப்போ எப்படி நம்ம டிவைட் பண்ண போகிறோங்கிறது நல்லா பாருங்கள். 2 டேபிள் யூஸ் பண்ணி தான் ஃபஸ்ட்டு இப்போ நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு உள்ள நம்பரை ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ணணும். இப்போ நம்ம அந்த ஒரு நம்பரை எடுத்துக்கிட்டு இந்த 4ல் வந்துட்டு இந்த 2 வந்து எத்தனை டைம் இருக்குன்றதை நம்ம செக் பண்ண போகிறோம். இப்போ நம்மளுக்கு வந்து 2 டேபிள் நல்லாவே தெரியும் இல்லையா? இப்போ 1 2 சார் 2, 2 2 சார் 4. அப்போ வந்துட்டு 4ன்றது வந்துட்டு கண்டிப்பாக இருக்குது நம்மளுக்கு 2 டேபிளில். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணலாம், 2 டேபிளில் அழகாக நம்ம பார்த்தாச்சு. ஸோ நம்மளுக்கு 4 இருக்குது தெரிஞ்சிருச்சு. அப்போ எத்தனை டைம் வந்திருக்குது, 2 டைம்ஸு வந்திருக்குது. புரிஞ்சுதா? 2 டைம்ஸ் வந்திருக்கிறதுனால நம்ம வந்துட்டு இப்போ பார்த்திங்கன்னா 2 வந்து மேலே போட்டுக்கிறோம். 2 2 சார் 4 வந்துருச்சா? இப்போ நம்ம 4ஐ கீழே இறக்கியாச்சு. இப்போ நம்ம வந்துட்டு சேம் நம்பர் வந்திருக்கா? இப்போ நம்ம வந்து மைனஸ் பண்ண போகிறோம். சேம் நம்பரை மைனஸ் பண்ணாக்க இப்போ 0 கிடைக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு உள்ள நம்பரை நம்ம டவுன் பண்ணிக்கலாம். பார்த்திங்களா? டவுன் பண்ணோன்னா 3 வந்துடும். பார்த்திங்களா? இப்போ நம்மளுக்கு 2 டேபிளில் 3 வந்திருக்கான்னு செக் பண்ணுங்கள். இப்போ 2க்கும் 4க்கும் இடையில தான் நம்மளுக்கு 3ன்ற நம்பர் கிடைக்கும். ஸோ நம்ம 3க்கு முன்னாடி என்ன நம்பர் இருக்குது, 2 தான் இருக்குது. ஸோ 2 வந்து எத்தனை டைம் வந்திருக்கு, 1 2 சார் 2வா? ஓகேவா? அப்போ வந்து 1 நீங்கள் மேலே போட்டுக்கோங்க. இந்த 2ன்றதை கீழே இறக்கிக்கலாம். பார்த்திங்களா? இப்போ வந்துட்டு நம்ம மைனஸ் பண்ண போகிறோம். இதை மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா 1 கிடைக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு நம்பரை வந்து இப்போ நம்ம டவுன் பண்ணிக்க போகிறோம். பார்த்திங்களா? 2வா? இப்போ வந்துட்டு 12 வந்திருக்குது. இப்போ இந்த 12ங்கிறது வந்துட்டு உங்களுக்கு 2 டேபிளில் எங்கே வந்திருக்குன்னு நல்லா தெரியும். 6 2 சார் 12, 6 2 சார் 12. அப்போ எத்தனை டைம் வந்திருக்கு, 6 டைம் வந்திருக்கு. ஸோ 6ஐ வந்து நம்ம இங்கே போட்டுக்கலாம். இப்போ 6 2 சார் 12 வந்துருச்சா? அப்போ வந்து 12 போட்டுக்கோங்க. பாருங்கள், இப்போ மைனஸ் பண்ண போகிறோம். சேம் நம்பர் மைனஸ் பண்ணால் 0 கிடைக்கும். ஈஸியாக நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிருச்சு. பார்த்தீங்களா? இப்போ 432ஐ 2ஆல் டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடச்சிருக்கு, 216. அவ்வளோதான். இவ்வளோ ஈஸியான மெத்தடை இந்த சம்மை வந்துட்டு நீங்கள் போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். 2 டேபிள் யூஸ் பண்ணி ஒரு 4-5 சம்மு நீங்கள் போட்டு பார்த்துட்டீங்க அப்படின்னாவே உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். கஷ்டமே இல்லை. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.